அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கிய பதிவுன்னே சொல்லலாம். நாளைய நாள் கோடியில வரக்கூடிய அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. நாளைக்கு மே மாசம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில சரியா 9:09 இத 9 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு பண சேர்க்கையும் ஏற்படும். வாங்க, நாளைய நாள்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு, இந்த நாள்ல செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். அங்காரகன் நம்ம ஜாதகத்துல சமரியா அமைஞ்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன் நோய்ங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. அந்த வகையில செவ்வாய்க்கிழமை நாள்ல முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் நோயும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா நாளைய நாள்ல வைகாசி மாசத்தோட அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடச கலை நேரம் நமக்கு இருக்கு. இந்த சோடச கலை நேரம் சித்தர்கள் பயன்படுத்தின ஒரு நேரம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய பேருக்கு 100% ரிசல்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நேரம்னே சொல்லலாம். இந்த சோடச கலை நேரம் பொதுவா 5 வினாடிகள் மட்டும்தான் இருக்கும். இது எந்த டைம்ல வரும்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால அமாவாசை முடியறதுக்கு முன்னாடி 1 மணி நேரமும் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 1 மணி நேரத்தையும் நாம சோடச கலை நேரம்னு எடுத்துக்குவோம். இந்த டைம்ல நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம மனசுக்குள்ள நிலை நிறுத்தி நாம மற்ற வேலைகளை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன வேணுமோ அதை நினைச்சு நாம தியானம் கூட பண்ணலாம். அதே மாதிரி இந்த 2 மணி நேரத்துக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான பரிகாரங்களை செய்யும் போது இது இன்னமுமே அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். நாளைக்கு சோடச கலை நேரம் காலையில 8:09 இருந்து நாளைக்கு காலையில 10:09 வரைக்கும் இருக்கு. அந்த வகையில இந்த 2 மணி நேரமும் நாம நினைச்ச விஷயத்த நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரமா இருக்கு. சரி, இந்த சோடச கலை நேரம் எங்க எல்லாருக்குமே தெரியும். இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாளைய நாள்ல 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு தேதி 27, இதோட கூட்டுத்தொகை 9. அதே மாதிரி இந்த வருஷம் 2025வது வருஷம் இதோட கூட்டுத்தொகையும் 9. அடுத்ததா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பரும் 9. அந்த வகையில 999ங்கிற சேர்க்கை இருக்கு. செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள்னு சொல்றோம். இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்திக்கும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். நம்ம வாழ்க்கை மாறும். சரி, இதுவுமே அடிக்கடி நீங்க சொல்ற விஷயம் தானே. தினமும் ஏதாவது இந்த மாதிரி சேர்க்கை வந்துகிட்டு தானே இருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் யோசிப்பீங்க. கரெக்ட் தாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நாளைக்கு இருக்கு. நாளைக்கு அமாவாசை முடியக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா 9:09. அதாவது இதுவே ஒரு டிவைன் டைம்ல தான் நமக்கு முடியுது. மணியும் 9, நிமிடங்களும் 9. அங்கேயே நமக்கு ஒரு டிவைன் எனர்ஜி கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம நாளைய நாள்ல 999ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இப்படி 999ஓட ஏஞ்சல் நம்பர் சேர்க்கை வரக்கூடிய நாள்லயே இந்த 99ங்கிற மணிக்கு அமாவாசை முடியறது இன்னமுமே விசேஷமானது. அதுவும் இது நமக்கு ஒரு சோடச கலை நேரமா இருக்கிறது கூடுதல் சிறப்பு. அந்த வகையில இந்த நாள் கோடியில வரக்கூடிய அபூர்வமான நாளா அமைஞ்சிருக்கு. இந்த நாள் நிச்சயமா திரும்பி வராது. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க.
இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில சரியா 9 மணி 9 நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து, நீங்க நாளைக்கு காலையில இந்த டைம்ல குளிக்காம இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், அங்காரகன் கிட்டையும், முருகப்பெருமான் கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லி, இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும், நல்ல ஒரு பணவசியமும் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு, இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹோபனோபோனோ பிரேயரை 9 டைம்ஸ் 9 முறை சொல்லுங்க. இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கேன், தமிழ்லயும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த லாங்குவேஜை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஹோபனோபோனோ பிரேயரை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. தொடர்ந்து கொஞ்ச நாளாவே இந்த ஹோபனோபோனோ பிரேயரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இத பத்தி தெளிவான விளக்கம் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இங்க கொடுக்கறேன். இந்த ஹோபனோபோனோ பிரேயரோட பவர் என்னங்கறத அந்த வீடியோவை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நாளைக்கு நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஹோபனோபோனோ பிரேயர் என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். I take full responsibility for the debt in my life. I am sorry for any thoughts, beliefs or actions that created this. Please forgive me. Thank you for healing this energy. I love you. I am open to abundance. I am free from debt. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, என் வாழ்க்கையில் உள்ள கடனுக்கு முழு பொறுப்பும் என்னுடையதே. இந்த நிலையை உருவாக்கிய எண்ணங்கள், நம்பிக்கைகள் மற்றும் செயல்களுக்கு மன்னிக்கவும், மன்னித்து விடுங்கள். இந்த ஆற்றலை குணமாக்கியதற்கு நன்றி. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் அனைத்து வளத்திற்கும் திறந்தவனாக இருக்கிறேன். நான் கடனிலிருந்து முழு சுதந்திரம் பெறுகிறேன். இப்படி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ 9 முறை சொல்லுங்க. நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நான் எப்பயுமே சொல்ற மாதிரி, இந்த கடன், அதாவது உங்க கணவர் பெயர்ல கூட கடன் இருக்கட்டும், அந்த கடனுக்கு முழு பொறுப்பையும் நீங்க ஏத்துக்கோங்க. பொதுவா நம்மளோட ஏதோ ஒரு செயல் தான் நம்மள கடன் வாங்க வச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணங்கள் கூட நம்மள கடன் வாங்க வச்சிருக்கோம். அந்த வகையில அந்த கடனுக்கு முழு பொறுப்பையும் நீங்க ஏத்துக்கிட்டு உணர்ந்து மன்னிப்ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. 9 முறை இந்த ஹோபனோபோனோ பிரேயரை சொல்லி பாருங்க. இன்ஸ்டன்டாவே உங்க மனசுல ஒரு ரிலீஃப் ஏற்படும். மன நிம்மதிய நீங்க உணருவீங்க. நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே மனசளவுல வேலை செய்யக்கூடிய பரிகாரங்கள். அதனாலதான் உங்க எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு சொல்றீங்க. 9 முறை இந்த ஹோபனோபோனோ பிரேயரை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சொல்லிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு, கடனை நினைச்சு கவலைப்படாம நல்ல ஒரு பணவசியம் ஏற்படுங்கிற சந்தோஷமான மனநிலையில மற்ற வேலைகளை பாருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.